எப்பவுமே இந்த மாதிரி நூலை வந்து நல்லா ஈஸியாக வர மாதிரி கொஞ்சம் நூல் எடுத்து விட்டுக்கோங்க. எப்பவுமே நூல் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக வரணும், அது இழுக்கக்கூடாது, டைட்டாக ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு கையை இப்படி விரிச்சிட்டு இந்த ஆள்காட்டி விரலால் இந்த இதுவை வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபஸ்ட் இந்த 2 விரலால் பிடிச்சிக்கணும். நீங்கள் அந்த நாட்டை ஸ்லிப் நாட்டை வந்து பிடிச்சிக்கணும். இந்த நூல் இங்கே வந்து லூஸாக இருக்கக்கூடாது. அதுக்கு அடியில் வந்து இப்படி இழுத்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டாம், பட் லூஸாக இருந்தீங்கன்னா யான் மாட்டி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ யானோட ஹெட் பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அது அடியில் போயிட்டு இந்த ஹூக்கை மட்டும் அப்படி திருப்புங்க. இப்போ ஹெட் கீழே பார்த்த மாதிரி போயிடுச்சு இல்லையா? ஹூக்கை மட்டும் இப்படி வெளியில் எடுத்திங்கன்னா இந்த நம்ம ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம்ல, அது வழியாக இங்கே பாருங்கள், இந்த ஹூக் வந்து இப்படி ஈஸியாக வெளியில் வந்துடும். இதுதான் செயின். இப்போ வந்து நீங்கள் 1 செயின் போட்டுட்டீங்க. இப்போ அதே மாதிரி ஹூக்கை எடுத்துகிட்டு போங்க, அடியில் போயிட்டு அந்த ஹூக்கோட ஹெட்டை மட்டும் திருப்புங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஹூக்கோட ஹெட்டை மட்டும் திருப்பிட்டு இப்போ ஹூக்கை மட்டும் அப்படியே இழுத்துகிட்டே வாங்க. நீங்கள் இழுக்க இழுக்க அந்த ஆள்காட்டி விரலில் நூல் பார்த்திங்கன்னா ஈஸியாக வரணும். அதே மாதிரி இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இது என்னென்னா இந்த நூலோட இந்த கையில் வந்து அந்த ஃப்ரீயாக எப்படி வர்றதுன்றதை பழகணும். அதுதான் ஃபஸ்ட் திங். நீங்கள் இந்த மாதிரி மாட்டி இழுத்திங்கன்னா இப்படி ஈஸியாக ஒரு செயின் வந்துடும். இந்த செயின் தான் ஃபஸ்ட்டு நம்ம போட பழகணும். நீங்கள் செயின் போட போட டிஸ்டன்ஸ் ஆகும் இல்லையா? நீங்கள் வந்து இந்த கை இருக்குல்ல, இங்கே பிடிச்சிட்ருக்கீங்களா யானை, அந்த யான் வந்து மேலே கிட்டக்க பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த எட்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இப்போ மேலே போகணுன்னா ஒரு செயின் போட்டு இப்படி திருப்பிக்கணும். நம்ம திருப்பிட்டு இந்த சைடில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்லையா, இப்போ வந்து 2 லூப்லேயும் ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோ மட்டும்தான் ஒரு லூப்பில் போடுவோம். இது 2 லூப்லேயும் போயிட்டு அதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ராஷெட் போடணும். எப்போவுமே ஒரு லைன் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ரோ மேலே போகணுன்னா ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணும். இது சிங்கிள் க்ராஷேக்கு ஒரு செயின், அதோட ஹைட்டுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போடுறோம். நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த நூல் வந்து எப்போவும் லூஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நூல் டைட்டாக இருந்ததுன்னா ஸ்டிச்சஸ் டைட் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சஸும் இந்த ஸ்டிச்சஸும் டிஃப்ரென்ஸ் நல்லா காமிச்சு கொடுத்துரும். இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட் செயின். இது வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் நம்ம. சம்டைம்ஸ் வந்து இது முடிஞ்சிடுச்சுன்னு நினைப்போம். இதை கரெக்டாக கவனமாக இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டிச்சஸும் விடாமல் கரெக்டாக போட்டால் தான் அந்த எட்ஜிங் வந்து நம்மளுக்கு ஈவனாக சமமாக ஒரு லைனாக வரும். அதே மாதிரி இப்போ ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணி இப்போ இந்த சைடு ஒர்க் பண்ணுங்க. ஸோ வந்து உங்களுக்கு கார்னர் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த கார்னர் பார்த்திங்கன்னா, ஏன்னா எட்ஜு வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும், நம்ம கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் க்ராஷே எட்ஜிலையும் போட்டுடணும். இப்போ அப்படியே ஒர்க் பண்ணக்கூடாது, டர்ன் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு ஒர்க் பண்ணணும். கிராஃப்ட் எப்போவுமே பிடிச்சி பண்ணிங்கன்னா ஸ்லோவாக தான் வரும். எடுத்ததுமே நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வரணும்னு நினச்சா நம்மளுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் அது. நீங்கள் வந்து ஏன்னா இதுதான் பேசிக் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணால் க்ராஷேலே ஈஸியாக பண்ணலாம். பட் இதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.